நான் யோபுவை போலவா? பிரைஸ் தி லார்ட். யோபு ஆண்டவரிடம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதாக நாம் யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று கொண்ட பின், ஆண்டவரே நீர் பெரியவர், ஏனென்றால் எனது நஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டி எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டீரே என்று சொல்லவில்லை. மாறாக அவர் அனைத்தையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, அருமையான பிள்ளைகளை இழந்து, அதே போல தனது உடம்பில் அனைத்து வியாதிகளையும் பெற்றுக்கொண்டு நடு ரோட்டில் வந்து உட்கார்ந்திருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று. ஆம், அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய நம்பிக்கையை காண்பிக்கின்றன. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் உம்மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் நான் ஒரு நாளும் இழக்க மாட்டேன், இழக்கவும் என்னால் முடியாது. ஏனென்றால் நீர் என்ன செய்ய நினைக்கின்றீரோ அதைத்தான் எனக்கு செய்வீர், அது ஒரு நாளும் தடைபடாது என்கிறார். ஆம், யோபு ஏதோ அவரது அறிவின்மையால் அல்லது கவனக்குறைவினால் அவருக்கு நஷ்டங்கள் அவருக்கு ஏற்பட்டது என்பது நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டங்களும் அவரது கட்டுப்பாடுக்குள் இல்லை என்பதுதான் நமக்கு தெரியும். இவையெல்லாம் அவரினால் வந்த நஷ்டம் கிடையாது. பின் யாரினால் வந்த நஷ்டம்? பிசாசினால். ஆனால் ஆண்டவருடைய அனுமதியுடன். பிசாசிடம் யோபு எப்படிப்பட்ட உத்தமன், சன்மார்க்கன், தனக்கு பயப்படுகிறன் என்பதை அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். எவ்வளவுதான் துன்பங்கள் கொடுத்தாலும் அவன் தன் உத்தமத்தில் நிலைத்து நிற்பான் என்பதை காண்பிக்க நினைத்தார். அதனால் பிசாசுக்கு யோபுவை சோதிக்க அனுமதி கொடுத்தார். ஆம், அவர் நினைத்தது தடைபடவில்லை. என்ன நினைத்தாரோ, எப்படி யோபு நடந்து கொள்வார் என்று நினைத்தாரோ அதேதான் அங்கு நடந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் சொன்ன வார்த்தை, யோபு சொன்ன வார்த்தை, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். ஆண்டவரின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துன்ப வேளையிலும் ஆண்டவரை புகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, யோபுவை போல ஆண்டவர் நம்மிடமும் இதே வார்த்தைகளை தான் எதிர்பார்க்கிறார். ஆம், என் மகன் பிசாசிடம் சொல்லுவார் நம்மை குறித்து, இதோ என் மகன், என் மகள், இவளிடம் நீ எந்த சோதனைகளை நீ கொடுத்தாலும் நிச்சயம் என்னை அவள் தூஷிக்க மாட்டாள், என்னை புகழத்தான் செய்வாள் துன்பத்திலும் என்று நம்பிக்கையோடு நம்மை சோதிக்க ஆண்டவர் பிசாசிற்கு அனுமதி கொடுக்கின்றார். ஆனால் நாம் எவ்வாறு அதற்கு பதில் கொடுக்கின்றோம் என்பதையும் அவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். ஆம், நாம் சொல்கின்றோமா, எனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் எனது விசுவாசத்தை பெருக்குவதற்காக தான் என்று புனித பவுலை போல நாம் சொல்லுகின்றோமா? ரோமர் 5:18 அதே போல பொன் அக்கினியால் சுடப்பட்டு புடமிடப்பட்டு துளங்குவதை போல என்னையும் அக்கினியினால் ஆண்டவர் துன்பத்தினால் என்னை புடமிடும் பொழுது எனது விசுவாசம் மிளிரும் என்று புனித பேதுருவை போல 1 பேதுரு 1:7 நான் சொல்லுகின்றேனா? மேலும் என்னை போல இந்த துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக தான் நான் துன்பப்படுகின்றேன் என்று 2 கொரிந்தியர் 1:4 போல நான் சொல்லுகின்றேனா? ஆண்டவரின் மகிமை என்னில் வெளிப்படுவதற்காக நான் மிகுந்த பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன் என்று யோவான் 11:40 போல சொல்கின்றோமா? அல்லது போதும் ஆண்டவரே, நீங்கள் ஆச்சு, உங்களுடைய சோதனை ஆச்சு, வேண்டாம் எனக்கு என்று சொல்லி நாம் மறுதளிக்கின்றோமா? அன்பானவர்களே, இதை கூர்ந்து ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கின்றார். ஆம், நாம் யோபுவை போல துன்பத்திலும் ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடி நாம் ஆண்டவரை தூஷிக்காமல் இருந்தோம் என்றால் ஆண்டவர் கரங்களில் இருக்கக்கூடிய 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் துன்பம் சகிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். துன்பத்தில் படும் பொழுது நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா இல்லாட்டி ஆண்டவரை விட்டு விலகிறோமா என்பது துன்பத்தை பொறுத்து தான் இருக்கும் என்று நீங்கள் பேசுவது எனக்கு நன்றாகவே புரிகின்றது. ஆனால் அன்பானவர்களை, யோபும் ஒரு மனிதன்தான். எவ்வாறு அவரால்
இருக்க முடிந்ததோ, நம்பிக்கையோடு இருக்க முடிந்ததோ, அதேபோல் நம்மாலும் இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு மட்டும் இருந்தால், அதனால் துன்ப வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரின் துணையை நாடுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். பொறுமையாக இருங்கள் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே, நாங்கள் உம்மேல் பொறுமையோடு எல்லா துன்பங்களையும் நாங்கள் சகித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன்.